எதன் வழியாக வரட்டும், மேலிருந்து கூட வரட்டும், ஆனால் உங்களுடைய மூளைக்குள் செல்கிறதே. இப்போ மூளைக்குள் செல்வதற்கு என்ன சேட்டலைட் நீங்கள் வச்சுருக்கீங்க? உள்ளே செல்வதற்கு இல்லை. அப்பொழுதுதான் மூளைக்குள் எது வேணுமாலும் செல்லும். எதை பொறுத்து ரொம்ப முக்கியமாக ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, உங்களுடைய எண்ணம் எந்த அளவுக்கு குறைந்த தாட்லெஸ்ஸிங் ஸ்டேஜ் இருந்தால், ரொம்ப முக்கியமான விஷயம், எவ்வளவு அளவு தாட்லெஸ்ஸிங் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மூளைக்குள்ளே பதிவுகள் ஏற்படும். அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், எந்த மூளையும் எடுத்த எடுப்பிலே தாட் லெஸ்ஸிங்கில் குறைஞ்சு ஒரு தாட்டினுடைய முழுமையாக ஒடுங்குவது ஈஸியாக நடந்து விடாது. எங்கு இருந்தாலும் சினிமா படம் பார்த்தது போல தான். ஒரு சினிமா படம் பார்க்க போகிறோம், உள்ளே நுழைந்தவுடன் அது நீங்கள் நிறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் சினிமா அதை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போடுவாங்க, விளம்பரங்கள் போடும்போது கொஞ்சம் குறையும், ஒரு 5%. அதுக்கு பிறகு படம் போட போகிறார்கள் என்பது ஆரம்பித்த உடனே இயற்கையாகவே அப்படியே சிஸ்டம் ஆஃப் பண்ணுவாங்க எல்லோரும். அப்புறம் முத எடுத்த உடனே அந்த டைட்டில் வரும்போதே அப்படியே குறையும். அப்புறம் படம் ஓட நீங்கள் பாருங்கள், ஒரு சில பேர் தெரியாதவர்கள், புரியாதவர்கள், ஆனால் 100% அந்த தியேட்டரில் முழுவதுமாக ஒரு அப்சல்யூட் சைலன்ஸ் நிலவும். இப்படித்தான் நீங்கள் தாட்டை பற்றி நினைக்கிறோம். ஒன்றை பற்றி நாம் உள்வாங்கும் போது, யுஜி கிருஷ்ணமூர்த்தியை உள்வாங்கும் போது முதலிலே உடனே எண்ணம் 0 லெவலுக்கு வந்து விடுவது. அப்போ தாட்ஃபுல் ஸ்டேஜ் முதல்ல இருக்கும், எண்ணங்கள் நிறையா இருக்கும். அப்புறம் தாட் லெஸ்ஸிங் ஸ்டேஜ், எண்ணங்கள் குறைந்து கொண்டு வரும். அப்புறம் அந்த தாட் லெஸ்ஸிங் வருவதற்கு அப்படியே கான்சன்ட்ரேஷன் முழுசாக என்ன சொல்ல வருகிறார் என்று பார்க்கும்போது, கேட்கும்போது, எண்ணம் விரிவடைந்து தாட்ஃபுல்லாக இருந்தது, எண்ணங்கள் நிறையா இருந்த மூளையில் அந்த ரீஜன் அப்படியே அப்படியே ரீஜன் குறைஞ்சு இந்த கவனம் இதிலே செலுத்தப்படும் போது, ஒன்றில் ஈடுபடும் போது, அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய மின் சுழற்சிகள்லாம் நல்லா அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ள வேணும். ஸ்டாப் ஆகி எந்த ரீஜனுக்கு இது போகுதோ அந்த ரீஜனுக்குள்ளே இது வாங்கணுன்னே இப்போ தாட் லெஸ்ஸிங் வரும். அப்புறம் இன்னும் ஆழமாக ஈடுபட சில எண்ணங்கள் மட்டும் இருக்கும். அப்புறம் இன்னும் ஆழமாக ஈடுபட ஒரு எண்ணத்துக்கு 1 or 2 தாட்ஸ் வரும். அப்புறம் ஒரு எண்ணம் வந்துவிடும். கடைசியில் எண்ணம் ஒடுங்கிவிடும். இதை மெய்ஞானத்தில் அவங்க எண்ணமற்ற நிலை என்று கூறுகிறார்கள், அவர்கள் மனோ நாசம் என்று கூறுகிறார்கள். நாம் அறிவியல் பூர்வமாக இப்படி நாம் ஏன் இதை இந்த மனத்தை பற்றி, நீங்கள் எண்ணத்தை பற்றி சிந்திக்கும் போது இவ்வளவு ஸ்டேஜுக்கு பிறகுதான் அந்த மனம் அப்படி ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒன்றையும் மீதி எண்ணங்களையும் எடுத்து சென்ற கருவி அதுதான். நிறையா எண்ணங்களை பொதிந்திருக்கதை வச்சுக்கிட்டு இருந்த எல்லாத்துக்கும் இருந்த அந்த பலூன் மாதிரி பிளாஸ்ட் ஆனதும் அந்த கருவி தான். அப்படியே ஒரு எண்ணங்களாக குறைந்து வரும்போதும் அந்த கருவி தான். அப்போ இது ஒரு மீடியேட்டர் மாதிரி இயங்குகிறது. அந்த மீடியேட்டர் எப்போ ஒன்றுமில்லாமல் போகுதுன்னா, இப்போ கனவற்ற உறக்கத்தில் போகுது, அனஸ்தீசியா கொடுத்து மயக்க மருந்து இருக்கும்போது போகுது. இதை என்ன புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கின்றால், இந்த மனம் என்பதற்கு நாம் இதை சொல்லுகிறோம். மனம் என்பது இப்படிப்பட்ட மனம் ஒன்றை உள்வாங்கும் போது அது சிதைவடையாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வர வேண்டும். அப்போ சிதைவடையாமல் இருப்பது, பல எண்ணங்கள் போன உடனே இப்போ காற்றடிச்சது மாதிரி அப்படியே பல்க் ஆயிரும். அவ குறைந்து வரும்போது அந்த நிலையில் இருந்தால் இன்னொரு ரீஜன், அந்த மனம் எங்கு எடுத்து சென்றதோ, மனம் மூளையில் இருக்கக்கூடிய அத்தனை ரீஜனுக்கும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு லேயர்,
அந்த லேயர் எத்தனையோ ரீஜனுக்கு போகும்போது நம்முடைய இந்த யூஜிகே அவர்கள் போன்றவர்களுடைய அற்புதமான ஆச்சரியமாக யோசிக்கிற விஷயங்களெல்லாம் ஒரு ரீஜனுக்கு போகும்போது அந்த மூளையிலே இன்னொரு பகுதி திறக்கப்படுகிறது என்பதைத்தான் நாம் சொல்ல விரும்புகின்றோம். அப்படி சொல்லும்போது தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் வைத்திருக்கிற அத்தனையுமே யாரோ ஒருவர் புகுத்தப்பட்டது. அது அறிவாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், கடவுளாக இருக்கட்டும், ஆன்மாவாக இருக்கட்டும், அதிலிருந்து நீங்கள் எலிவேட் ஆக வேண்டும் என்று தான் யூஜிகே அவர்கள் திருப்பி திருப்பி சொல்லுகிறார். அப்பொழுது தான் அவர் சொல்லும்போது ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார். அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லுகிறார், கேள்வி தன்னைத்தானே எரித்து கொள்கிறது, கேள்வி எண்ணத்திலிருந்து பிறக்கிறது, எனவே அது தன்னைத்தானே எரித்து கொள்ளும் போது சக்தி உண்டாகிறது. அதுபோல கேள்வி எரிக்கப்படும் போது அதோடு சேர்ந்து கேள்வி கேட்பவனும் போய்விடுகிறான். கேள்வியும் கேள்வி கேட்பவனும் இரண்டு வெவ்வேறு விஷயங்கள் அல்ல. கேள்வி தன்னைத்தானே எரித்து கொள்ளும்போது மிஞ்சுவது சக்தி. சக்தியை பற்றி உன்னால் எதுவும் சொல்ல முடியாது. இப்போ பாருங்களேன், இதை பற்றி என்ன சொல்ல வர்றார் பாருங்க. நமக்கு எண்ணங்கள் இருந்தால்தான் கேள்வி. கேள்விகள் என்பதே நம்முடைய எண்ணத்தின் பால் ஏற்படுவது தான். ஆனால் கேள்வியே இல்லாமல் போகும்போது எண்ணங்களே இல்லாமல் போய்விடும். எண்ணங்களும் கேள்வியும் இல்லாத போது பிரெயினை பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி, அங்கே எண்ணம் ஒடுங்கிய நிலையில் மூளை சுயமாக சக்தியோடு எழ ஆரம்பிக்கும். அந்த சக்தியினுடைய பிரவாகம், இப்போ மூளையிலிருந்து சக்தியினுடைய பிரவாகத்தை பற்றி அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். அவர் இப்படி அறிவியலாக சொல்லாமல் சொல்லுகிறார், நாம் சரியாக அதை நாம் அனுமானித்து யூகித்து கொள்ளலாம். சரியாக அனுமானம் என்றால் அதை சரியாக சயின்டிஃபிக்காக நாம் உணர முடியும். இங்கே எண்ணமற்ற நிலையைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். உங்களுக்கு இதெல்லாம் எழ 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 உங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய சுயமாக கிளம்புகின்ற ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்காது என்பது தான் அதிலே அடக்கம். நீங்கள் பாருங்களே, ஒரு பூவை பார்க்கிறீர்கள், உங்களுடைய பேர குழந்தைகளை பார்க்கிறீர்கள், உங்களுக்கு பிடித்தமான ஒருவரை பார்க்கிறீர்கள், உங்களுக்கு பிடித்தமான செய்திகளை கேட்கிறீர்கள் என்றால் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? எனக்கு ஒரு புலகாங்கிதம் இருக்கிறது. ஒரு 20 ஆண்டுகள் ஒரு குழந்தை பெறாமல் ஒரு தாய் இருக்கிறாள். அவளுக்கு ஒரு 20 ஆண்டுகள் கழித்து மருத்துவ ரீதியாக பல்வேறு பரிசோதனைகளுக்கு பிறகு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார் என்றால், அப்பொழுது அவள் சொல்கிறாள், இன்றுதான் நான் இந்த பிறவியினுடைய இரகசியத்தை பெற்றேன் என்று கூறுகிறாள். அதை போன்றே நினைத்து கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கும் தாய்க்கும் இருக்க அந்த பாசத்தை பாருங்கள். இந்த பாசத்திற்கு ஒரு நீங்கள் உங்கள் குழந்தையைப் போன்றே நேசிக்கின்ற உன்னுடைய சகோதரருடைய பாசத்தை, சகோதரனுடைய குழந்தைகள் பாசையோ சகோதரியினுடைய குழந்தைகள் பாசத்தையோ நீங்கள் உங்கள் குழந்தைகளின் மீது இருக்கக்கூடிய பாசத்தின் அளவு அங்கே இருக்காது. இது கன்ஃபார்ம்டு. சொல்லுவீர்கள், என்னுடைய தம்பி, என்னுடைய மகன், என்னுடைய மகன்தான் என்னுடைய அப்பா என்று அந்த குழந்தையும் கூப்பிடும். அந்த குழந்தைக்கு வேண்டுமென்றால் உங்கள் மீது பாசம் இருப்பது தெரியும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் உங்கள் குழந்தையின் மீது இருக்கக்கூடிய அதே சேம் அளவுள்ள சென்சிட்டிவிட்டி உள்ள பாசத்தை அந்த குழந்தையிடம் நீங்கள் காண்பிக்க முடியாது. காண்பிக்க முடியாது என்று சொல்லுவதை காட்டிலும் அவர்களுக்கு ஏதாவது சலனங்கள் உடம்பிலோ அல்லது நோயிலோ அல்லது ஏதாவது ஒரு சலனம் குழந்தை ஏற்பட்டு விட்டால் நீங்கள் துடிப்பீர்கள். குறிப்பாக தாய்மார்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சென்சிட்டிவிட்டி உடலோடு கலந்தது என்று சொல்லும்போது அது பாசம் என்ற ஒரு வார்த்தைக்குள்ளே அடங்காது. நான் பாசமாக இருக்கிறேன் என்று நீங்கள் இன்னொருவரை பேசுவது